மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுட்டு அதை நல்லா கரைச்சிட்டு திப்பியெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதிலே ஒரு 4 தக்காளி பழம் எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு அதிலே கலந்துட்டு 4 கரண்டி மிளகாத்தூள் போட்டுட்டு அதிலே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா கரைச்சிடணும். மிளகாத்தூளோடு நான் மஞ்சத்தூளையும் அதிலே போட்டுட்டேன். உப்பும் போட்டு நல்லா கரைச்சிடணும். உப்பு போட்டு கரைச்சதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எண்ணெய் ஒரு 4 கரண்டி எண்ணெய் விட்டு அதில் கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் 4 எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதை நல்லா பொரிய விட்டுட்டு கருவேப்பிலை போட்டுடணும். அதில் கருவேப்பிலை போட்டுட்டு சின்ன வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருந்தேன். சின்ன வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்ல கைப்பிடி சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தா அது மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கினப்புறம் ஒரு 10-15 பண்டு பூண்டு அது போட்டு அதையும் சேர்த்து அதோட நல்லா வதக்கி விட்டுட்டு அது கொஞ்சம் நல்லா வதங்கின அப்புறமா நம்ம இந்த கரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, உப்பு, மிளகாத்தூள், புளி எல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றிடணும். அதை ஊற்றிட்டு அது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதி வரணும். அது நல்லா மழைன்னு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த மீனை உப்பு, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கழுவி வச்சுருந்தது அந்த மீனை எடுத்து நல்லா இது கொதி வந்ததுக்கப்புறம் தான் அந்த மீனை போடணும். ஒரு 10 நிமிஷம் இது கொதிச்சதுக்கப்புறம் மீனை போடணும். ஒன்றா போடணும். நேற்று நான் வாங்கினது கிழங்கா மீன். அதை ஒன்றா குழம்புல போட்டு இறக்கியாச்சு. குழம்புல நல்லா போட்டதுக்கப்புறம் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸு கொதிச்சா போதும். இந்த மீன் சீக்கிரமாக வெந்துடும். அந்த 10 மினிட்ஸ் வெந்தோடனே அதை இறக்கி வச்சிடலாம். நம்ம மீன் குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா நம்ம கரைக்கும் போதே திக்காக கரைச்சிட்டோன்னா மீன் குழம்பு 10 நிமிஷம் கொதிச்சாலே போதும். அந்த மீனும் சீக்கிரமாக வெந்துடும். இதான் மீன் குழம்பு ரெடி ஆகிடும். அடுத்தது எறா தொக்கு பார்க்கலாம். ஒரு வாணலியிலே எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்புறம் இஞ்சி கொஞ்சம் தட்டி சின்னதாக கட் பண்ணி வச்சு இஞ்சி தட்டிட்டு பூண்டு மட்டும் முழுசாக போட்டுக்கிட்டேன். அந்த மாதிரி போட்டுக்கணும். அப்படி போட்டால் தான் வாசனையாக இருக்கும். அந்த இஞ்சி வாசனை நல்லா கொடுக்கும். அதில் இது மாதிரி போட்டு நல்லா வதக்கின அப்புறமா தக்காளி ஒரு 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி 2 தக்காளி போட்டேன். நான் 2 தக்காளி போட்டு நல்லா அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின அப்புறம் தக்காளி வதங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுடணும். அந்த இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா வதக்கின அப்புறமா தக்காளி நல்லா சுருண்டு வரணும் கொஞ்சம். அதுக்கப்புறமா நல்லா சுருளட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கணும். தக்காளி கொஞ்சம் உப்பு போட்ட அப்புறம் தான் அது வணங்கணும். இப்போ பாருங்கள், அப்படியே சுருண்டுது பாருங்கள். அதே மாதிரி தான் கொஞ்ச நேரம் நல்லா சுருண்டதுக்கப்புறமா அதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வணக்கிடணும். மறுபடியும் நல்லா இது பண்ணி விட்டுட்டு கழுவி வச்சுருந்த உப்பு மஞ்சள் பொடி போட்டு கழுவி வச்சுருந்த எறா இது ஒரு 400 கிராம் எறா இது. இந்த எறாவை எல்லாம் வாஷ் பண்ணி நான் தான் வாஷ் பண்ணேன். எறாவை வாஷ் பண்ணி அதில் போட்டு நல்லா இது பண்ணிட்டு கொஞ்சோண்டு வாட்டர் விட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா நல்லா அது சுருண்டு வந்துடும். எறா ஒரு 10 நிமிஷம் வெந்துடும். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. எறா அப்புறம் ரப்பர் மாதிரி ஆகிடும். அது நல்லா எறாவை தொக்கு பண்ணியாச்சு. இப்போ குழம்பு, எறா தொக்கு, சாதம், முட்டை ஆம்லெட்டு, அப்பளம் வச்சு நம்ம சர்வ் பண்ணியாச்சு. மதியானம் லன்ச்சு, சண்டே லன்ச்சு இது தான். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என் லன்ச்சு. தேங்க்யூ.